வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு ஃபுட் பாய்சனிங், அதாவது உணவு சரியாமை, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம வெளியே எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகும்போது, இல்லை கோயில்களுக்கு போகும்போது, இல்லைனா வேறு எங்கேயாவது ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போகும்போது வெளியே சாப்பிட வேண்டி வரும். அங்கே உள்ள தண்ணி சுத்தமாக கிடைக்குதா அப்படின்னா, பாட்டில் தண்ணியாக இருந்தாலும் சரி, அது அது சுத்தமான தண்ணியாக நமக்கு தெரியாது. அடுத்தது உணவு, இது எல்லாமே சேர்ந்துட்டு நமக்கு ஒரு ஃபுட் பாய்சனிங், அதாவது சரியாமல் என்ன செய்யும் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்லா தான் இருக்கும். வாய்க்கு ருசியாகவே இருக்கும். அவங்க வெறும் ருசி மட்டும் தான் பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ ருசியாக இருக்கும். மறுநாள்லேருந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது. முதல் விஷயம், வாய் கசப்பு தன்மை இருக்கும். வாந்தி வரும். ஒரு சிலருக்கு பேதி ஆகும். இது உணவு சரியாமை, ஒவ்வாமை அப்படி சொல்லலாம். ஃபுட் பாய்சனிங் சொல்லலாம். இந்த நஞ்சு, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள ஒரு சில கழிவுகள், தேவையில்லாத உணவு நம்ம குடலும் சரி, வயிறையும் சரி, ஒரு சின்ன இரிட்டேஷன் மாதிரி பண்ணி விட்டுரும். அதாவது என்ன சொல்கிறது, அதை கொஞ்சம் கலக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம்னா டைஜஷனுக்காக, இதுவும் ஒரு சில ஆசிடும் போய் நிறைய ஆசிட் செக்ரேஷன் ஆகி கொமட்டல் வரும், பேதி வரும், இல்லைனா வாந்தி வந்துட்டுருக்கும். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, எது சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தா கூட உடனே வாந்தி வந்துடும் மறுநாள். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட சாப்பாடு முதல்ல வாந்தி வந்துடும். அடுத்தது எது தண்ணி குடித்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாந்தி வந்துடும். எதுவுமே எந்த சாப்பாடு உள்ளார போனாலுமே உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ½ ஹவருக்குள்ளே வாந்தி வந்துடும். அவங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, டோட்டலி சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் குடிச்சு பார்க்கலாம். அதுவும் எப்படி, அந்த தேனை உடனே குடிக்காமல் ஒரு ஸ்பூன் தேனை வாயில் சலைவா நீர் உமிழி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலைவாவோட கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை முழுங்கணும். இதை ஃபஸ்ட்டு ½ ஹவர் உள்ளார அந்த தேனை முழுங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை ஒரு உமட்டல் வராமல், வாந்தி வராமல், வயிறு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கான்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு 1 or 2 ஹவர்ஸ் கழித்து திருப்பி ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடணும். இதுவும் அதே மாதிரி மறுமுறையும் ஒரு 1 ஹவர் கழித்து திரும்பவும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு, அதுவும் உமிழ்நீரோட சேர்ந்து மெதுவாக வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும் போது, இதுவும் நமக்கு வயிறு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செஞ்ச பிறகு 2 மணி நேரம் கழித்து நமக்கு இந்த உமட்டல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா தெரிஞ்ச பிறகு, அடுத்தது 1 ஹவர் கழித்து திரும்பவும் 3 தடவை ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு, வயிறெல்லாம், ஏன்னா வயிறு இரிட்டேட் ஆகிருக்கும், புண்ணாயிருக்கும், குடலும் இரிட்டேட் ஆகிருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அந்த வயிறை சகஜ நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு இந்த தேன் ரொம்ப ரொம்ப உதவும். அதுவும் உமிழ் நீரோட சாப்பிடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிரகிச்சிட்டு உடம்புல உள்ள அந்த வயிறில் உள்ள இரிட்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும், புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். வயிறில் ஒவ்வாமை, அதாவது எது சாப்பிட்டாலும் வெளியே தள்ளுற தன்மை இருக்காது. இதை 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் கழித்து கஞ்சி குடிக்கலாம். அதுவும் கஞ்சி வடித்த தண்ணி, சாதம், புழுங்கலரிசி சாதம் வடித்த கஞ்சி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த புழுங்கலரிசி சாதமே கொஞ்சமாக புளிக்காத தயிர் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி அன்றைக்கி நைட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து திரும்பவும் புளிக்காத இட்லி சாப்பிட்லாம். வீட்டில் செய்த உணவு இல்லைன்னா சொல்லி புளிக்காத இட்லி, எதையும் புளிப்பு தன்மை இருக்கக்கூடாது. தேன் பேஸாக போய் அந்த உடலை வயிறை குணமாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இதை திரும்ப திரும்ப, அதாவது வெளியூர் அடிக்கடி போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியே காலையில் வெறும் வயிற்றுல இதே மாதிரி தேனை குடிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இப்போ சொல்கிறாங்க அந்த நெய் உருக்கிட்டு நெய் குடிக்கலாம் அப்படின்னு. இதுவும் ஒரு பேஸ் தான். நெய்யும் பேஸ் தான், தேனும் பேஸ் தான். ஆனால் சுத்தமான தேன் கிடச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. தேன் மட்டுமே வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் உமிழ்நீரோட சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் பாய்சனிங் அவ்வளோவா நமக்கு அடிக்கடி வராது. வெளியூர் சாப்பிடும் போது உப்பு, புளி, காரம் 3மே மசாலா சாமான் ரொம்ப இல்லாமல், ஆயில் ஃபுட்ஸ் ரொம்ப இல்லாமல், ஒரு பிளாண்டான சாப்பாடு மட்டுமே வெளியூர் போகும்போது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை, ஃபுட் பாய்சனிங்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நீங்கிடும். முக்கியமாக குழந்தைகள் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.